Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு டேஸ்ட் ஆஃப் டியூஸ்டேல ரொம்ப ஈஸியா 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய சம்பா கோதுமை ரவை கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு panல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து சம்பா கோதுமை ரவையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சம்பா கோதுமை சேர்த்துக்கலாம். கோதுமை ரவையை இது மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டு செஞ்சோன்னா கிச்சடி குழக்குழன்னு இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே பேனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 4 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கொத்து கறிவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற 1 பெரிய தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதும் காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, 1 கப் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண கேரட், 1 கப் அளவுக்கு பீன்ஸ், இது கூட உருளைக்கிழங்கு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். நிறைய காய்கறிகள் சேர்த்து செஞ்சோன்னா கிச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது காய்கறிகள்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சம்பா கோதுமைக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற சம்பா கோதுமை ரவையை சேர்த்துடலாம். 1 கப் சம்பா கோதுமை ரவைக்கு 3 கப் அளவுக்கு காய்கறிகள் சேர்த்து செஞ்சோன்னா கிச்சடி நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இதை கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா கோதுமை ரவை வேக வேக தண்ணி எல்லாம் உறிஞ்சிட்டு இது மாதிரி நல்லா திக்காகிடும். அதுக்கப்புறம் இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு சம்பா கோதுமை ரவை நல்லாவே வெந்துடுச்சு. அப்பப்போ இது மாதிரி கலந்து விட்டு மறுபடியும் மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ கிச்சடி நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம். 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த சம்பா கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆகிடும். காய்கறிகள்லாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம்னாலும் 10 நிமிஷத்தில் ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இப்போ நமக்கு அருமையான சம்பா கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சம்பா கோதுமை ரவை கிச்சடியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.